காயலாங்கடையிலேருந்து இந்த ஊஃபர் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இதோட விலை ரூ. 200. அந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊஃபர் இருந்தது. அதுதான் வந்து நான் சேல்ஸுக்கு போட்டிருந்தேன். இதுக்குள்ளே சில காம்போனன்ட்ஸ் இருந்தது. பட் அதெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருந்தது. அதில் ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் தேறிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஊஃபரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவிலேருந்து கட்டினது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து ஊஃபரை நம்ம ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பேக் சைடில் வரதுக்கு அந்த சவுண்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஹோல்ஸ் பக்காவாக போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்க ஊஃபர்னா ஹோல்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடாது. அப்போ கரெக்டாக வராது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சாக்கெட் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரில் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ சாக்கெட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே ஒரு ஹோல்ஸ் வந்து இருந்தது எக்ஸ்ட்ராவாக. அந்த ஹோல்ஸை வந்து நான் ஸ்பான்ஸ் வச்சு இந்த மாதிரி அடைச்சிக்கிறேன். இப்போ ஊஃபரை வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு உள்ளே வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தபடியாக சாக்கெட்டும் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 4 ஸ்க்ரூ வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. ஸோ ஊஃபருக்கான ஒயர் வந்து நம்ம ஆம்ப்ளிஃபையர்லேருந்து எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணதுனால லைட்டாக கொரகொரப்பு சவுண்டு வருது. கவர் பண்ணிட்டு அந்த கொரகொரப்பு சவுண்டு இருக்காது. ஸோ பேக்ரவுண்டில் நாய்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒயிட் கலர் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கிட்டு அது கூடவே வந்து பேக் டோரை வந்து கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஸ்க்ரூ வச்சு ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.